ஓகே. ஸோ மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்றப்போ கண்டிப்பாக அந்த டேர்ம்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நமக்கு ஆல்ரெடி வந்து ஸ்கூல் காலேஜில் படிக்கிறப்பயே என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பிளா பிளா பிளான்னு. ஸோ இங்கே ஒரு மெடிக்கல் விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது எப்படி அதுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணுவீங்க? சார் சொல்கிற மாதிரி ஒரு டேக்கில் முடிச்சிருவாங்க, டயலாக்லாம் முன்னாடியே படிச்சுட்டு வந்துருவாங்க அப்படிங்கிறப்போ மென்டலாக எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க மேம்? இல்ல அந்த இதுக்கு மட்டும் இல்ல, எல்லா சீனுமே நாங்க ப்ரிப்பேர் ஆகி தான் வருவோம். அது இல்லாம நிறைய டயலாக்ஸ் இருக்கும் ஆக்சுவலி. அந்த சீனை பத்தி சொல்லுங்க. எல்லா சீனுமே படிச்சுட்டு தானே வருவோம், மெமரி பண்ணிட்டு தான் வருவோம். நான் சப்போர்ட் பண்றேன் மேம். நான் ரீனாக் தான் சப்போர்ட். இல்ல சார், மெமரி பண்ணிட்டு தான் வருவோம். எல்லா சீனுமே ப்ரிப்பேர் ஆகி தான் வருவோம். ஓகே. ஆனா அது டஃப்பா இருக்குது அவங்களுக்கு தான். அவங்க தனியா வச்சிருக்கேன், நான் தனி கொஸ்டின் வச்சிருக்கேன். ப்ரிப்பேர் ஆகி தான் வருவோம். முத நாளே அனுப்பிச்சிடுவாங்க ஸ்கிரிப்ட். சோ அதனால என்னன்னு சொல்லி நாங்க படிச்சுட்டு வந்துருவோம். வீட்டெல்லாம் கேட்டிருப்பாங்களே, ஏமா நீ பப்ளிக்கு கூட இப்பெல்லாம் படிச்சது இல்லையம்மா அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ரீனா டாக்டர் ஆக்சுவலி சீரியஸாவே செட்லயே அப்படிதான் இருக்கும். இல்ல செட்ல இங்க ஒரு சீன் போயிட்டு இருக்கும், அங்க படிச்சிட்டு இருப்பாங்க.